Hi dear children, how are you? Are you finished your homeworks? Are you read the question answer for previous lessons? Okay, welcome back to science class from 3rd standard. Chapter 18, a house like this. Okay students, this lessons already learned some topics. So what are they? Are you recall? Anybody's? ஓகே ஸோ ஹவுசஸை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கேம்புக்கு அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே கேம்பில் ஸோ மெனி பீப்புள்ஸ் சிட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ஷோ பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈச் ஒன் பர்சன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ வேர் கம் ஃப்ரம், ஸோ எங்கேருந்து வராங்க, ஸோ எந்த வில்லேஜ், ஸோ அவங்க வில்லேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஹவுசஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ மோர் தென் பிளேசஸ் அசாம், டெல்லி, ராஜஸ்தான், ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம பார்க்குறது Kanch Hiram told everyone. Yes. He told, I have come from Rajasthan. Rainfall is very scarce in our area. Yes, ராஜஸ்தானில் மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்காது அப்படின்னா ரெயின் வந்து கம்மியாக தான் இருக்கும். இட்ஸ் வெரி ஹாட் டு, ரொம்ப வெயில் அடிக்கும் ராஜஸ்தானில். We live in mud house. எஸ், நாங்கள் எங்கே வாழறோம், எங்கே இருக்கோம்னா எங்கள் வீடு மட் ஹவுஸ். நாங்கள் வாழற வீடு வந்து பார்த்தா மட் ஹவுஸ். மட் ஹவுஸ்னால் என்னது, கூரை வீடு, மண்ணால் மேக் பண்ணியிருப்பேன். அந்த வால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எப்படி இருக்கும், நம்ம ஹவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனு, சாண்ட், சிமெண்ட், இது மாதிரியெல்லாம் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பில்ட் மேக் பண்ணியிருப்போம். பட் அப்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம இருந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்டால் மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஹவுஸ் தான். The walls of the houses are very thick. Very thick. திக்னா என்ன மீனிங், திக்னா அது தடிமன். அந்த வால்ஸ் எப்படி இருக்குமா, ரொம்ப தடிமனாக வச்சுருப்பாங்க. அந்த வால்ஸ் வந்து என்னால் மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மட். ஓகேங்களா, மண்ணால். These walls are plastered with mud. The roots are made of thorny bushes. The roots are made of thorny bushes. வேர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே மேட் ஆஃப் தோர்ன், இடைவிடாத புதர்கள், இடைவிடாத புதர்கள் நிறையா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இன் த சேம் வே ஆல் த குரூப்ஸ் ஸ்போக் about their houses. After the introduction, a cultural program was held. The children performs various dances. Yes, cultural program வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்ஸான டான்ஸஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. They sang folk songs in their own languages. Everybody had kaswa with almonds and cardamom. Calva, almonds and cardamom. We really enjoyed ourselves. In the evening, we all went to the Dal Lake. We saw the houseboat. We sat in a shikara and some children moved the oars. We saw the Chinnari surrounded by blue mountains. Yes, அங்கே ப்ளூ மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியுது. போட் ஹவுஸ் எல்லாம் அங்கே பார்க்க போகிறோம். சி, இங்கே பாருங்கள், போட் ஹவுஸ். இங்கே டிஃப்ரெண்ட்ஸ் ஹவுசஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஹவுசஸில் இந்த ஈவினிங் அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா டால் லேக். அங்கே வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த மவுண்டைனை அவங்க பார்க்குறாங்க, மலைகள். போட் ஹவுஸ்னால் வாட்டரில்
மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஹவுஸஸை நம்ம போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நிறைய பேர் அங்கே பார்ட்டிங்கெல்லாம் கூட பண்ணுவாங்க. This is a match. Look at the pictures and a match. Tent, houseboat, house of snow, and multi-storied buildings. Multi-storied buildings. Look on the houses in our neighborhood. What are they made of? Make a list. Yes. நம்ம ஹவுஸ் நெய்பர் ஹவுஸ் தான் பக்கத்தில் வீட்டுக்காரங்க அந்த வீட்டை பார்த்து ஐ மீன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஹவுஸை மேக் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் ஹவுஸ், ஓகேங்களா, மட் ஹவுஸாக இருக்கலாம், பில்ட் ஹவுஸாக இருக்கலாம், பேம்போ உட்டன் மேக் பண்ணியிருக்கிற உட்டன் ஹவுஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு டு மேக் த house? So you ask and write. Okay, so collect samples of things that are used for making houses. Samples, I mean cement, sand. இப்போ building அப்படின்னாக்கா cement, sand, stone. ஸோ இதெல்லாம் build. Mud house அப்படின்னா mud, some see, listen and put a tick on the names of things which your houses is made of. ஸோ இங்கே உனக்கு திங்ஸ் உனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ யுவர் ஹவுஸ், விச் ஒன் மெத்தட் ஆஃப் ஹவுஸ்? போட் ஹவுஸ், பில்ட், ஆர் மட் ஹவுஸ், ஆர் டென்ட், ஆர் ஹவுஸ் ஆஃப் ஸ்னோ, வாட் எவர். ஸோ என்னென்ன திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணி உங்களுடைய வீட்டை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணணும், நீங்கள் டிக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பில்ட் ஹவுஸ் அப்படின்னா சிமெண்ட், பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், கிளாஸஸ், அயன். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது, மேக் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹவுஸ் என்னவோ அந்த ஹவுஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக டிக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மேட்ச் பண்ணலாம். C10 ஃபஸ்ட் ஒன் அண்ட் ஹச்யூடினா ஹச்னா முயல் கும்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் அது இதில் வராது. ஹவுஸ் ஆஃப் ஸ்னோ, டென்ட். டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டென்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் போட். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஆஃப் ஸ்னோ, ஹவுஸ் ஆஃப் ஸ்னோ, ஹவுஸ் ஆஃப் ஸ்னோ. And next one multi-storied building, multi-storied building. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், this lesson last one activities. So collect sample of house made of things. கலெக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், this lesson end of the lessons. So dear students, don't forget the lessons topics and messages and read the question answers and don't forget. Okay students, happy learning. Thank you students.